நாங்கள் தான் போட்டியிட போகிறோம், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். கொடுக்கலன்னா வர மாட்டோம். கரெக்டாக எவ்வளோ என்ன டாக்டர் என் கூட 7 சட்டமன்ற உறுப்பினர் உமாமகேஸ்வரி திரும்பி வந்துட்டு சீட்டு கட்டிக்கிட்டு 7 பேர் இருக்காங்க. இன்னும் எலெக்ஷனுக்காக வந்தாங்க. உமாமகேஸ்வரி தான் வீட்டில் போயிருந்துச்சு, அது அரசியல் வேணாங்க. இவர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் வந்து சேர சொல்லுங்க, அதே சீட்டுக்காக வர முடியாது. கரெக்டாக வந்து சேர சொல்லுங்க. ஒழுங்கா பாருங்க தொழில் எங்க உங்க தொழில் டீம்ல எங்க நகரெல்லாம் வந்தாங்களே ஒழுங்கா பாருங்க. ஏன்னா உங்கள் மாவட்டத்தில் பூத்து வாரியா போய் பாருங்க, அண்டிப்பட்டி மாதிரி அதே தயார் பண்ணுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓப்பனாக சொல்லிட்டு நாங்கள் தான் இங்கே தான் சீட்டு கொடுக்குறவனா நாங்கள் போவோம், இல்லை தனியாக கூட போட்டு பார்த்துக்கோங்க. முக்கிய செய்தி: ஆண்டிப்பட்டி தொகுதியை கொடுத்தால்தான் கூட்டணியில் இருப்பேன் அல்லது தனியாக நிற்பேன் எனவும் டிடிவி தினகரன் அமமுக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அந்த வீடியோ காட்சிகள் தான் இது. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வியூகங்களை வகுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை அந்த கட்சிகள் கூட்டணியில் கேட்டு பெறுவதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து வருகிறார்கள். அந்த வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை ஜனவரியில் தான் நாங்கள் தெரிவிப்போம் என்று ஏற்கனவே அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் இருந்த போதிலும் தற்பொழுது இணையத்தில் ஒரு வீடியோ என்பது வைரலாகி இருக்கிறது. அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் ஆண்டிப்பட்டி மற்றும் பெரியகுளம் 2 தொகுதிகளிலும் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும் என்று அதில் வரக்கூடிய அந்த வீடியோ பதிவை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆண்டிப்பட்டி தொகுதியில் டிடிவி தினகரனே நானே போட்டியிடுவேன் என்று ஒரு முதியவரை பார்த்து சொல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் அதில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே ஆண்டிப்பட்டி தொகுதியில் டிடிவி தினகரன் களமிறங்குவார் என்ற செய்திகள் யூகங்களாக தகவலாக வெளிவந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் தான் டிடிவி தினகரனுடைய இந்த வீடியோ பதிவு என்பது நிர்வாகிகளின் மத்தியில் அவர் பேசக்கூடிய அந்த காட்சி என்பது நிச்சயமாக ஆண்டிப்பட்டி தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் களமிறங்கும், அதுவும் டிடிவி தினகரனை நேரடியாக அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற செய்திகள் எல்லாம் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக அந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே இந்த தொகுதியை நமக்கு அளித்தால் மட்டுமே அவர்களுடன் கூட்டணி, இல்லை என்றால் தனித்து கூட நாம் இந்த தொகுதியில் போட்டியிடுவோம், என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்கக்கூடிய அந்த துணியை நம்மால் பார்க்க முடிகிறது. பூத் கமிட்டி வேலைகளை எல்லாம் முறையா செய்யுங்க என்று நகர செயலாளரை கூப்பிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் தான் அது. குறிப்பாக ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்குமே எம்ஜிஆர் அமெரிக்காவில் அவர் படுத்துக்கொண்டே வெற்றி பெற்றார் என்ற தொகுதி அந்த ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய வரலாறாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்குமே அது அதிமுகவினுடைய கோட்டையாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் கடந்த முறை தேனி நாடாளுமன்ற தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிட்டார். அவர் ஆனால் தோல்வியை தழுவினார். ஆனால் இந்த முறை நிச்சயமாக ஆண்டிப்பட்டி தொகுதியில் நாம் வெற்றி பெறுவோம் என்று அவர் நிர்வாகிகள் மத்தியில் பேசக்கூடிய அந்த வீடியோ நமக்கு கிடைத்திருக்கிறது. அது வைரலாக இணையத்தில் பரவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.